பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நான் இங்க சங்கீதா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். ஆமா சங்கீதா, நானும் அக்காவும் இதை அடிக்கடி சொல்றமேன்னு நினைக்காத. காரணம் இல்லாம இதை நாங்க சொல்லல. அக்காவும் படிக்கல, நானும் பெருசா படிக்கல. நானாச்சு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னு வெய்யே, அக்காவையும் உன்னையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். முடியாம போயிருச்சு. நீ நல்லா படிச்சு சத்யா மாதிரியே கிரீனிங்ல சைன் பண்ற மாதிரி ரொம்ப பெரிய ஆபீசரா நீ வரணும். நானும் அக்காவும் உன்னை அப்படித்தான் பார்க்கணும். உன்னை பார்த்த உடனே நானே எந்திரிச்சு மேடம் அப்படி சொல்ற அளவுக்கு நீ வளரணும். சத்யா மாதிரியே நீயும் வளர்ந்து பெரிய ஆளாகணும். அப்படி உன்னை பார்க்கணுங்கிறது தான் அக்காவோட ஆசையே. என்ன சங்கீதா, என் கனவுகளை எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அமைதியாவே வந்துகிட்டு இருக்கிற. படிக்கிறேன் மாமா. அப்படி சொல்லு. நேரங்காலம் தெரியாம பேசிட்டு வராரே. காலேஜ்குள்ள போனா வெளியில வர முடியாது. அப்புறம் நான் எப்படி கோவிலுக்கு போறது? ஏன் சங்கீதா, கஷ்டப்பட்டு படிச்சா அப்படியே நேரா கலெக்டர் ஆயிடலாம்ல? ஆயிடலாம் மாமா. நீ நல்லா படிக்கிற பொண்ணுதான், ஆனாலும் ஆயிடுவ. சில பொண்ணுங்க Facebook, Twitter எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்காளுவோ. அதான் சொல்றாளுவல வாட்ஸ்அப் சாட்னு. கண்ட கண்ட பசங்க கூட பழகி தப்பெல்லாம் வேற பண்றாளுவா. ஆனா நீ தங்கமான பொண்ணு. நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அக்காவுக்கு இருக்குது. அத நீயும் நல்லாவே காப்பாத்துற. என்ன சங்கீதா, நான் பேசிட்டே வர, நீ அமைதியாவே வந்துகிட்டு இருக்கிற? கேட்டுட்டு தான் இருக்கேன் மாமா. அண்ணா அங்க நிறுத்துங்கண்ணா. காலேஜ் அங்கதானே இருக்கே, உன்னை காலேஜ் வாசல்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் உங்க கூட பேசிட்டே சரி, உனக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. சங்கீதா பாத்து போ. சரி மாமா. பத்திரம். வண்டி எடுனா போலாம். கோவில்ல வேற எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. ஆட்டோ ஆட்டோ. என்னது, இந்த பொண்ணு இந்த பக்கம் போகுது? அண்ணி, பேர்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்றாங்க அண்ணி. ஓ அண்ணி, என்னால இன்னும் நம்பவே முடியல அண்ணி. எனக்காக நீங்க எவ்வளவு செய்றீங்க? இதையே சொன்னா எப்படி ராஜு? நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? அண்ணி, என் வீடே என்னை மதிக்கிறது இல்ல. ஆனா நீங்க என்னை மதிச்சு 5 கோடி ரூபாய் சொத்தை நினைச்சு பார்க்கவே ஒரே இதா இருக்க அண்ணி. மேடம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேடம். உள்ள வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா போதும். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க மேடம். அண்ணி, பசிக்குது அண்ணி, ஏதாவது சாப்பிடலாமா அண்ணி? சரி வா. வாங்க அண்ணி. இதுதான் நீ தண்ணியை போட்டு வளர்றது. என்னடா 5 கோடி ரூபாய்க்கு அதிபதி என் மேல நம்பிக்கை உள்ளவங்க தராங்கன்னு போதையில வளர்னியே, அந்த நல்லவங்க இவங்க தானா? டேய், நான் உங்ககிட்ட பேசல. அப்பா, இவங்க உனக்கு சொத்தை எழுதி தரது உண்மை. அதுக்குதான் வீட்ல இருந்து ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டுலாம் திருடிட்டு வந்தியா? டேய், என்னடா ஓவரா பேசுற? அந்த ரேஷன் கார்டுல என் பேர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்தா திருடனா? சரி, அப்ப எதுக்கு இவங்க காரணமே இல்லாம உன் பேர்ல 5 கோடி ரூபாய் சொத்தை எழுதி தரணும்? என்ன பேசுற நீ? அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அப்படியா மேடம்? அந்த 1000த்துல ஒரு காரணத்தை சொல்லுங்க. அவங்க அண்ணிடா. வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு?
அதான் எல்லாத்தையும் அறுத்து விட்டாச்சே. தேவையில்லாம பேசாத. நீங்க தான் பேச வைக்கிறீங்க. சொல்லுங்க, எதுக்கு என் பேர்ல 5 கோடி ரூபாய் சொத்தை எழுதி வைக்கிறீங்க? டேய் இது தேவையில்லாத கேள்வி. அவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கேன், அதனால எழுதி வைக்கிறாங்க. போடா முட்டாள். விசுவாசமா? இதுக்கு பேரே வேற. சொல்லுங்க, எந்த காரணத்துக்காக செய்றீங்க? எனக்கு ராஜு மேல அக்கறை இருக்கு, அதனாலதான் செய்யறேன். இல்ல, இதுல வேற ஏதோ சதி இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை கொடு. நீ என்ன பெரிய இவனா? வினோதனை தேவையில்லாம பேசாத, அப்புறம் நானும் பேச வேண்டி வரும். என்ன பேசுவ? சொத்து எழுதி வைக்க போறது எங்க அக்கா, வாங்க போறது ராஜு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரி, சொத்தை எழுதி வைக்க போறீங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லனா தைரியமா டாக்குமெண்ட்டை கொடுங்க. எதுக்கு மறைக்கிறீங்க? ஏன் அமைதியாயிட்ட? சொல்லு. எந்த உள்நோக்கமும் இல்லாம தான் எழுதி வைக்கிறீங்க, அதுவும் விசுவாசமா இருக்கா? அந்த அக்கறை தானே சொல்றீங்க. அந்த அக்கறை உண்மையா பொய்யான டாக்குமெண்ட் படிச்சா தெரிஞ்சிட போகுது. உன்கிட்ட காமிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஓகே, அப்ப நான் ரிஜிஸ்டர் முன்னாடியே வச்சு பேசிட்டு போறேன். வினோ, அது அவன் கிட்ட கொடு. அக்கா என்ன சொல்ற? அவன் தப்பு கணக்கு போட்டுட்டு வந்திருக்கான், அந்த டாக்குமெண்ட் கொடு. இவன் வேற உசுப்பேத்தி விடுறான். அக்கா அது தெரியாம கொடுக்க சொல்றாளே. அதான் அக்கா சொல்றாங்களே, கொடு. இவன் ஒருத்தன் தேவையில்லாம வந்து நோண்டிட்டு இருக்கான். என்ன கண்டுபிடிச்சிட்டியா? பெரிய இவனாட்டம் பேசுன. சொல்லு, இதுல என்ன போட்டிருக்கு? சொத்தை எழுதி வைக்கிறேன்னு தானே போட்டிருக்கு. இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. டேய் இதுக்கு மேல நீ பேசுற அப்புறம் மரியாதை இருக்காதுடா. ஏண்டா அவங்க தான் டாக்குமெண்ட் கொடுத்தாங்கல்ல, நீயும் படிச்சு பார்த்தல, அப்புறம் சதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? வா, வேணும்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வரும்ல, அப்ப தெரிஞ்சுக்கோ. பாக்குறேன், அப்ப தெரியுதானே போகுது. வினோ அது கொடுங்க. அண்ணி டைம் ஆகுது அண்ணி, நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வா வினோ. வா. அண்ணி வாங்க அண்ணி. இங்கே சார். சார் அவங்க வந்துட்டாங்க. அக்கா அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதி இருக்க? சொத்தை எழுதி தரேன்னு எழுதியிருக்கேன். சரிக்கா, அதனாலதான் பிரகாஷால ஒண்ணுமே பேச முடியல. நீ இத காமிச்சு அதை முடிக்கலன்னா ராஜு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோங்கறானே. ம். இன்னும் சங்கீதாவை காணோம், பிரகாஷையும் காணாம. டைம் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா வரேன்னு சொன்னாங்க. இன்னும் சங்கீதா சீக்கிரம் வர சொன்னா லேட்டா வர. இல்ல, கிளம்பும் போது திடீர்னு மாமா கேப் புக் பண்ணிருக்கேன்னு காலேஜ்ல விட்டுட்டாரு. திரும்ப நான் ஆட்டோ பிடிச்சு வரேன். மாமா எங்க? அவன் வந்துருவா, நீ வா உள்ள வா. என்னடா இவ்வளவு லேட்டு? ஒரு
முக்கியமான விஷயம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டியதா போயிடுச்சு. என்ன விஷயம்? இப்ப அதுவா முக்கியம்? தாலி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எது கழுவுற? பயமா இருக்கு மாமா, யாராவது பாத்துருவாங்களோன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், இதுக்கு தான்டா வெளிய எங்கயாவது வச்சுக்கலாம். டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பண்ண பாவம் பத்தாதா? எல்லா பாவமும் போகணும்னு தான் இங்க வந்திருக்கோம். எங்கேயும் அதையே பேசினா எப்படி? அது கூட இந்தா. எது கழுவுற? வேற என்ன பண்ண முடியும் மாமா? அம்மா மாமான்னு மேடை போட்டு மங்களவாதியம் முழங்க கௌரவமா ஆசீர்வாதத்தோட பண்ண வேண்டிய கல்யாணம் இப்படி திருட்டுத்தனமா பண்ண வேண்டியதாயிடுச்சு. வேற வழியில சகிதா, இத பண்ணிதான் ஆகணும். கண்ணத்தோட சதீஷ் கிடைச்சிருந்தா வீட்லயாவது பேசி கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். அதான் ஒரு விஷயமும் தெரியலையே. இந்தா. வேற வழி இல்ல. சுவாமி மேல பாரத்தை போட்டு இதை கட்டிக்க. திருட்டு கல்யாணம் பண்ணுவாங்க பாத்துருக்கோம். இது அதை விட மோசமா இருக்கு. இங்க என்ன வேடிக்கை காட்டுறாங்க? போயா. எல்லாம் கட்டிக்காரங்க. சங்கீதா, திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை. சாமி கும்பிடும். கடவுளே, ஒரு கர்ப்பத்தை கலைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் அதை நான் அனுபவிச்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை பாவமா நினைக்காத. ஒரு பொண்ணோட வாழ்க்கை உனக்கு நல்லா தெரியும். நீ இதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்ன தப்பா எடுத்துக்காத. நீதான் என்ன காப்பாத்தணும். எனக்கு ஒரு வழி தெரியல. அவர் இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். நான் கர்ப்பமா இருக்கிற தெரிஞ்ச என் வீட்டுல 2 உயிரும் போயிடும். அதான் இதை அழிக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு சாமி. என்னடா சொன்னாங்க? உள்ள பேஷண்ட் இருக்காங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி உட்காரு. சங்கீதா, உட்காரு. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, என் வைஃப்க்கு அபார்ஷன் பண்ணணும். உங்க வைஃப் எங்க? இதோ உட்காந்துருக்காங்க. ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொன்னாங்க. அதான். உங்க பேர்லாம் கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்தாச்சு. சரி, வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருமா. டாக்டர், இவங்க என் ஒய்ஃப் அன்எக்ஸ்பெக்டடா பிரெக்னென்ட் ஆயிட்டா. பிஎன்சி பண்ணலான்னு வந்திருக்கோம். இப்ப ஏன் அபார்ஷன் பண்ணணும்னு சொல்றீங்க? இல்ல டாக்டர், நாங்க சில விஷயங்களை பிளான் பண்ணிருக்கோம். இவ கன்சீவ் ஆனதால கொஞ்சம் ப்ராப்ளமா தான். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எதுக்கோ பிளான் பண்றவங்க இதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்க வேண்டாமா? மெடிக்கல் ரீதியா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உஷாரா இருந்திருக்க வேண்டாம்?
ஏமா உனக்காவது கொஞ்சம் யோசனை வேண்டாம்? இல்ல டாக்டர். என்ன இல்ல? சாரி டாக்டர், நாங்க உஷாரா தான் இருந்தோம். என்ன உஷாரா இருந்தீங்க? இந்த விஷயத்துல எவ்வளவு முன்னேற்பாடா இருந்திருக்கணும். ஆம்பளைங்க உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, எல்லா பிரச்சனையும் பொம்பளைங்களுக்கு தான். உங்களை சொல்லி குத்தம் இல்ல, தினமும் இந்த மாதிரி 2 கேஸ் தலை சொரிஞ்சுக்கிட்டு வருதுங்க. ஒரு அறிவும் இல்ல, ஒரு அறிவும் இல்ல. இந்த மாத்திரை சாப்பிடு, நாளை காலையில பண்ணிரலாம். டாக்டர், ஒரு சிரமம் இருக்கு. என்ன சிரமம்? இல்ல, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது வீட்டுக்கு தெரியாது, லவ் மேரேஜ். இவ படிப்பு கிடைக்கூடாதுன்னு தான் காலேஜுக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ அவ அவங்க வீட்டுல இருக்கா, நான் எங்க வீட்டுல இருக்கேன். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு இருந்தோம், அதான். என்ன பண்ணி இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னா கவனமா இருந்திருக்க வேண்டாம்? சாரி டாக்டர், மன்னிச்சிருங்க. ஏமா உனக்கு அறிவில்ல? இவ்ளோ பிரச்சனை இருக்கே, நீயாவது கவனமா இருந்திருக்க வேண்டாமா? கல்யாணம் பண்ணது வீட்டுக்கு தெரியாது, இதுல இப்ப இது வேற. என்னமோ பண்ணி தொலைங்க. நிவேதா, இந்த பொண்ணுக்கு டிஎன்சி பண்ணணும், போய் ரெடி பண்ணு. அப்படியே இவர்கிட்ட சைன் வாங்கிடு. போங்க வாங்க. போங்க சார். இங்க வெயிட் பண்ணுங்க. சரி. டேய் டாக்டர் என்னடா சொன்னாங்க? அது ஏன் கேக்குற? டாக்டர் கண்டுபிடி திட்டுறாங்கடா. சாரி மாமா, என்னால தானே உங்களுக்கு இந்த கெட்ட பேரு. இப்ப என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா தப்பு பண்ணிருப்பியா? சார், ஹஸ்பண்டுங்கிற இடத்துல நீங்க கையெழுத்து போடுங்க. நீங்களும் வாங்க. ஒய்ஃபுங்கிற இடத்துல கையெழுத்து போட. இருங்க, தேட்டர் ரெடி ஆனதும் கூப்பிடுறேன். டேய் என்னடா ஆச்சு? இல்ல, பிரகாஷ்னு கையெழுத்து போட்டேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இது ஆதாரம் ஆயிடாதே. டேய் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிச்சிட்டேன் மேடம். கோவில்ல நடந்தது, ஹாஸ்பிட்டல் நடந்தது, எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் மேடம். நீங்க பாருங்க. ஓகே ஓகே, இப்ப பாக்குறேன். வா வினோ. ஹஸ்பண்டுங்கிற இடத்துல நீங்க கையெழுத்து போடுங்க. நீங்களும் வாங்க. ஒய்ஃபுங்கிற இடத்துல கையெழுத்து போட. மாட்னாண்டி, மாட்னா. பாத்தியா, புது தாலி கர்ப்பத்தை கலைக்க புருஷன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கான். சூப்பர், அழிஞ்சாண்டி. இது சத்யா கிட்ட சொல்லி பூகம்பத்தை ஏற்படுத்துறனா இல்லையான்னு பாரு.